விஜயகாந்த் இருக்கார்ல, விஜயகாந்த் அவர்கள் வந்து எவ்வளவோ சாதனைகள் படிச்சிருக்காரு. அவர் பண்ண ஒரு முக்கிய சாதனை பார்த்தீங்கன்னா, அவருடைய கரியரில் 54 புது இயக்குனரை அறிமுகப்படுத்தியிருக்காரு. அடேங்கப்பா விஜயகாந்த். ஆமாம், உலக திரைப்பட வரலாற்றில் எந்த நடிகருமே இத்தனை புதிய இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தது கிடையாது. ஆனால் விஜயகாந்த் அறிமுகமாக இருந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய இயற்பெயர் நாராயணசாமி. அவர் வந்து சினிமாக்காக விஜயராஜன் மாற்றிட்டு வந்து என் கேள்விக்கு என்ன பதில் படத்தில் ரஜினிக்கு தம்பியா 101 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கி நடிக்க ஆரம்பிச்சார். ரஜினி மாதிரியே இருக்காரு உருவத்தில் அப்படின்னு நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா பாதியில் அவர் படத்தை விட்டு தூக்கிட்டாங்க. எதனால்? ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இல்லை. அப்புறம் நான் ஹீரோவாக தான் நடிப்பேன், நாங்கள் சவால் விட்டுட்டு கிளம்பி வந்திருக்காரு. கிளம்பி வந்தவர் 1979 இனிக்கும் இளமை படத்தில் வில்லனாக நடித்தார். அதுக்கப்புறம் திருப்பி அகல் விளக்கு படத்தில் தான் ஹீரோ ஆனார். ஆனால் அவர் சவால் விட்ட மாதிரியே ஹீரோ ஆகிட்டார். அப்புறம் தான் விஜயராஜ்ங்கிற பேரை விஜயகாந்த் தான் மாற்றினார். இவ்வளவு பெருமைக்குரிய அவர் வந்து பார்த்தீங்கன்னா 1984 மதுரை சூரன் படம் தொடங்கி ஜனவரி 1 அப்படிங்கிற படம் வரைக்கும் ஒரே வருஷத்தில் 18 படம் நடிச்சிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1985 வந்து பார்த்தீங்கன்னா 17 படம் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த சாதனையும் தமிழ் சினிமாவில் யாருமே முறியடிக்கலை. ஸோ விஜயகாந்த் அவர்கள் வந்து பாஷையில் தான் சொல்லணும். தமிழ் சினிமாவில் நான் அறிமுகப்படுத்துறது மொத்தம் 54 டைரக்டரு. நான் ஒரே வருஷத்தில் எடுத்த படம் 18, நான் தனியாக நடித்தது 17 அப்படின்னு அவர். ஆமாம். ஸோ அவர் அந்த 2வது படம் இனிக்கும் இளமை படம் ஷூட்டிங்கில் இருக்கும்போது அவர் வில்லன் நடிகருங்கிறதுனால அவருக்கு அது வந்து ராதிகா வந்து ஹீரோயின், சுதாகர் வந்து ஹீரோ. அவருக்கு வந்து சாப்பாடு வந்து 2nd கிரேட் சாப்பாடு கொடுத்துருக்காங்க. அதுவும் சாப்பிட்டு இருக்கும்போது எழுப்பி விட்டு அவரை கஷ்டப்படுத்தியிருக்காங்க. அப்போ முடிவெடுத்தவர் நான் ஹீரோ ஆனேன்னா எல்லாருக்கும் சம சாப்பாடு தான் சொல்லி முடிவு பண்ணி அதையும் சாதிச்சு காட்டினார். சொன்னதை சொன்னபடி செஞ்சார். தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த நிகழ்வுகளெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் அவங்க நிறைய பேரை வாழ வச்சிருக்கிறாங்க. உண்மை.